வணக்கம் மக்களே, இன்னைக்கு போட்ட கிராணி வீடியோ பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த வீடியோல எந்த எஸ்கேப்பும் இருக்காது மக்களே. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா பார்க்க வேணாம். அடி வாங்குறத நீங்க என்ஜாய் பண்ணீங்க, இல்ல ப்ரோ நீங்க பெருசெல்லாம் பண்ண தேவையில்ல, அடி வாங்குறது என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை, ஏதாவது நீங்க கேம் பிளே எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு ஒரு பென்டென் வீடியோ போடலாமா, இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் வீடியோ போடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணலாம். அதனால நம்ம வியூவர்ஸோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு தான் ஸ்டார்டிங்லேயே இந்த கிளிப்பை ஆட் பண்ணிருக்கேன். நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க குக்குடி கேமிங் தமிழ். நான் உங்க விஷால். இன்னைக்கு ஆக்சுவலா வேற வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் நம்ம பிளானு. ஆனா அந்த பிளான்ல மண்ணாண்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அதனால அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்றேன். அதனால நம்ம மறுபடியும் ஒரு கேம் வந்திருக்கோம். தாய்க்கிழவி அட்டம் 2.20 கிராணி. அரே தாய்க்கிழவி, இந்த வாட்டியோட சவாலிக்கு பல ரூட்டை கத்துக்கிட்டு வந்திருக்கோம்ல. தாய்க்கிழவி வாராளே, தாய்க்கிழவி இத பாத்துக்க. தாய்க்கிழவி, நாங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம். எங்க பேச்ச நாங்களே கேட்காம தான். தாய்க்கிழவி பாரா அப்படிக்க எங்க நான் பாஸ் பண்றது? சரி, எமுலேட்டர் கேம் ஆடி ஆடி சேவ் பண்ண தெரிவிட்டு இருக்கேன். அடிய தாய்க்கிழவி வாரா ஒதுங்கிக்க. இருங்க பாய், மெதுவா பிக்கப் பண்ணுவோம், ஒன்னும் அவசரம் இல்லை. தாய்க்கிழவி எப்ப வேணா இங்க வருவா. போவோமா, வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன் பாய். ரொம்ப நேரம் இதே இடத்துல இருக்கேன். பார்த்தா இப்ப டம்முன்னு விடுமா. அம்மா வெளியடிக்கிறா. ஓடுறா 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 வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி ஓடியா, வெள்ளச்சாமி ஓடியா 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 ஓடியா. ஓட்டா 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 ஓடே. ஐயோ, பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட். ஓ முட்டிச்சு தோடைங்க. கீழே போடா கீழே போடா. பேக் சைட்ல இருந்து வராங்க இவங்க போறது. நின்று போச்சு. ஐயோ ஐயோ, பேஸ்மெண்ட் கொட்டாங்க பாருங்களேன். துணியா தாய்க்கிழவி, என்ன ஏரியா இது? இவ இந்த சைடு தான் வருவா, இந்த சைடு தான் வருவா பாய்ஸ். மன ஓட்டம் ஓடி வந்துட்டாங்க. என்ன பக்கத்துலயே கேக்குது. நம்ம கீழே போயிடுவோம் பாய். எனக்கு என்னமோ சரியா பாருங்க. இருங்க பாய்ஸ், இங்கதான் எங்கேயோ இருக்குது தாய்க்கிழவி. தெரிஞ்சு போச்சு எனக்கு. தாய்க்கிழவி இங்கதான் இருக்கிறியா நீ? ஒரு வெப்பன்க்கு ஒரு மண்ணும் கிடைக்கல. இல்ல நடக்கிறதே வேற வேற மாதிரி சம்பவம். எனக்கு வெளியே போகவே பீதியா இருக்கு. அம்மா ஏங்க ரெண்டு சைடு நிக்கிறாங்க, பேட்டு தெரியுது.
ஆமா ஆமாம்மா. ஐயோ பிரிய கேப்பிட்டானுங்க. இருங்க பாய்ஸ், ஒண்ணுமே தெரியல இந்த ஏரியால. இது ஊடா மண்ணாங்கட்டி? இந்த வீட்டுல எதுவுமே இல்லையா? ஒரு வெப்பண்டி கடத்தா கூட பரவாயில்ல பாய், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். வெப்பங்கி கிடைச்சா கூட பாத்துக்கலாம் பாய்ஸ். ஆனா இப்போதைக்கு அந்த கிளவி என்ன உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காட்டலான்னு பார்த்தா அந்த கிளவி நேரம் தான் வர மாட்டேங்குது. தாய் கிழவி, தாய் கிழவி, என்ன கிளவி காணும்? கிளவி இதுங்க தள்ளி விட்டாச்சு, கிளவி வரும். கிளவிக்கு சத்தம் கேட்டிருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம் பாய்ஸ். 5 நிமிஷம் நம்ம அடியே வாங்காம கிளவிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் நம்ம. இதுவே ஒரு ரெக்கார்டுங்க. நான் 5 நிமிஷம் இந்த கேம்ல அடி வாங்காம தப்பிச்சதே இல்லை. எல்லாரும் ஹார்ட் மோடுக்கு ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. கிளவி கிளவி வர மாதிரி தெரியல. இன்னும் கேக்குது, பக்கத்துலயே கேக்குது, ஜல் ஜல் ஜலோசை அப்படிங்கிற மாதிரி. கிளவி இவ வர மாதிரி தெரியலையா? ஐயோ அங்க நிக்குது. கிளவி, கிளவி இங்க நிக்கிறேன் பாரு, முன்னாடியே நிக்கிறேன், தெரிய மாட்டேங்குது பாரு. வணக்கம் கிளவி. அப்பா இப்பதாங்க நல்லா இருக்கு. நம்ம ரெக்கார்ட கீப் பண்றது இல்லை. நாங்கெல்லாம் தில்ல அடி வாங்குவோம். ஒன்னு அந்த சைடு ஃபுல்லா போய் பார்த்தாச்சு, எதுவுமே மாட்டல, ஒண்ணுமே மாட்டல. அப்போ கிச்சன் அந்த இடத்துலதான் பாய்ஸ் இருக்கு. கிச்சனை வச்சிருக்காளே கிளவி. இங்க இருந்து வருவா, இன்னும் சத்தம் கேக்குது. கிளவி ஓடு மணியா அப்படிங்க. இன்னொரு படத்தை வரும்னா என்ன கேட்க அப்படிங்க. ஷார்ட் கன் தான் கிடைக்குது. என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா என்கிட்ட ஷார்ட் கன் பிடிக்கிறீங்க? எனக்கு கிராஸ் போ தாண்டா வேணும். என்ன பிஜிஎம் கேக்குது? கிளவி கிளவி அம்மா பிஜிஎம் கேக்குதே பார்த்தேன். பிஜிஎம் கேக்குது பாய்ஸ் அப்படின்னு. கிளவி அந்த மாதிரி டேலண்ட் கிளவி. இதை பாரியா, இதெல்லாம் பார்த்தீங்களா? டே 1 மட்டும்தான் 5 நிமிஷம், டே 2ல 2 நிமிஷத்துல வாங்கிட்டோம் பாய்ஸ். நம்ம ரெக்கார்ட்லாம் கீப் பண்றதே இல்லை. அப்படியே நேரம் போய் நம்ம கிளவி தானே அப்படிங்க. நம்ம கிளவிக்கிட்ட அடி வாங்கறதுக்கு நாமளே இருந்தோமா? கிளவி கிச்சனை போய் பார்க்கலாம்னு பார்த்தோம், ஆனா தங்க பண்ணி எடுத்துங்க கிளவி. கிளவி வேணா ஒதுங்கிக்க. இத்தனை வருஷம் கேமாடி அந்த பிஜிஎம் வந்ததான் ரெஞ்சு கிடைக்குது. வெப்பன்கி தான் எல்லாம் கிடைக்குது பாய். வெப்பன்கி எங்கேயா இருக்கு? ஐயா சாமி, அந்த வெப்பன்கிய கொடுத்தீங்கன்னா நான் கிளாஸ் வச்சு அந்த கிளவியை எடுத்து வாங்கிடுவேன். வணக்கம் கிளவி, நல்லா இருக்கிறியா? ஐயோ நல்லா இல்லை அப்படின்னு. சத்தியமா நல்லா இல்லைன்னு வாயிலே ஒரு போட மாட்டான் பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு. ஒரு நாள் தான் ஐயா. ஏங்க அந்த கஷ்டப்பட்டு இந்த கிழவி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருந்தா ஆடுல ஒரு பொண்ணு வந்து யூபிஐ வச்சு ஃபாஸ்டா பே பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி காண்ட் எடுத்துது ப்ரோ. இருங்க நாமளே போய் காலி ஆயிடுவோமா?
இந்த கேம்ல டைட்டில் வச்சிடலாம், கிராணி கிராணி கிட்ட உத வாங்குவது எப்படி அப்படின்னு. இந்த ஏரியாலாம் போவே இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், முன்னாடி தான் பார்க்கணும். இந்த ஒன்னிக்கு சொல்லி அவன் கேட்டான், ஒண்ணுமே இல்லை இந்த ஏரியால. ஓ ஹேமர் வேணுமா? இல்லை ஒண்ணுமே இருக்கு, அந்த ஹேமர் கட்டி தான் ஒரு கேடு. கடுப்பேன், இது என்ன அது? இவன் என்ன முடிச்சு அவன் எந்திரிக்க விட மாட்டேங்கிறான். கிழிச்சா கருப்பேன் வாராண்டா. வணக்கம் கிழவி, வணக்கம் கிழவி. கிழவி இங்க இருக்கும் கண்டிப்பா. கிழவி 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 அவ்வளோ வாங்க. கிழவி கிட்ட ஒரு 4 அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டேவே கம்ப்ளீட் ஆகும். இந்த கேம் நான் என்னைக்கு முடிக்க போறேன்னு தெரியல. கஷ்டமான கேம் எல்லாம் கூட ஈஸியா முடிச்சிடலாம் போல பாய்ஸ். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த சோல்ஸ் கேம் எல்லாம் ஆடி பார்த்துருக்கீங்களா, ஊக்காங்கெல்லாம் ஆடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. ஆகையா கிராணி தெரியுமாயா அப்படின்னு. கிராணி ஆடி பார்த்துருக்கியா நீ? என்னடா ஊக்காங்க அப்படின்னு. ஊக்காங்களையாவது பாட்டன் இருக்கும், பாய்க்கிறவங்கிட்டலாம் பார்த்தனே கிடையாது, ஒன்லி அட்டாக் தான். குருடா கிடவி கையில மாட்டிச்சு, மொத்தமா செஞ்சோம். கிளவி 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 தாய் கிளவி 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 இதுங்க போய் செத்துரும். கிளவி கிளவி பிரியாணி கேக்குது. பாய் பாய். கிளவி வாராண்டு. ஆஹா, இந்த இடத்த நான் பார்க்க கூட இல்லை. இதுதான் அந்த கார் இருக்கணும். பிக்ஸு மாத்திர சாப்பிடுங்க, கார் ஏற்றி கொள்ளுங்க. ஏத்தலே கிளவி. கிளவி கேம் ஓவர், முடிச்சு விட்டா பாய். இந்த வீடியோக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு விட்டுருந்தோம். ஓகே நண்பர்களே, தாய் கிழவி கிட்ட சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு நாள் ஆடி வாங்கியாச்சுங்க. இருங்க பாய்ஸ், அந்த சம்பவமான அந்த ஒரு ஸ்டோரி கேமு சேஃப் ஃபைட்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலா அந்த கேம் ரெக்கார்ட் பண்ணணும் தான் உட்கார்ந்தேன், பட் என்ன ஆச்சு, பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அதனால அந்த கேம்ல இருக்கிற சேஃப் ஃபைட்னா எடுத்துட்டு, அதனால அந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுக்கு என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி பை தான் கஷ்டப்பட்டு பார்ட் 2 அந்த இடத்தாண்டி வந்து போட்டு சேஃப் ஃபைல்ல ஒரு வேலையை பார்த்துட்டான் பாய்ஸ். கரெக்ட் ஆயிடுச்சு. கொய்யால கிராக் பண்ணி ஆடுறவனுக்கு தான் ஒரு படத்துலையும் வர மாட்டேங்குதா. எமுலேட்டரை யூஸ் பண்ணி நியாயமா பிளே பண்ணிட்டு இருக்கவனுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வருது. என்னடா நியாயம்? பரவாயில்ல விடுங்க பாய்ஸ், உங்களுக்காக மறுபடியும் ஜாக்கி ஜன் பார்ட் 2 எங்க முடிச்சோமோ அதே இடத்துல உங்களுக்கு பார்ட் 3 தொடரும். அதே மாதிரி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு கிளிப்பை நான் ஆட் பண்றேன். இந்த வீடியோவில் எதுவுமே இல்லை, எஸ்கேப் எல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணுன்னா அடி வாங்குறத ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே பாய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கார்ட் இருக்கு அபவுட் பேஜில், அங்கேயும் போயிட்டு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும்னா போட்டுக்கோங்க. விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடு கேம் தமிழ்.